Hey hi friends, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் குழந்தைங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு பேபி ப்ராடக்ட்ஸ் தான் கைஸ் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இது குழந்தைங்களுக்கு யூஸ்ஃபுல் கிடையாது, பேரண்ட்ஸுக்கு தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப. ஏன்னா வந்து இப்போ இருக்கிற டயத்தில் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களை வச்சுட்டு வீட்டில் யாராலையும் மேய்க்கவே முடியல. ஸோ அவங்களுக்கு வந்து எங்கேயுமே வந்து அங்கேயும் ஓடாமல் இருக்கிறதுக்கு தான் கைஸ் இந்த ஒரு பேபி சேஃப்டி ரயில் கேட் வாங்கியிருந்தோம் கைஸ். இதோட அன்பாக்சிங் அண்ட் இது என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ், எங்கே பர்ச்சேஸ் பண்ணி எல்லாமே உங்கள்கிட்ட ஷேர் பண்ண மறக்காம செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம வந்து இதை அன்பாக்சிங் பண்ணி பார்த்துருவோம். ஸோ நான் வாங்கின பிராண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து சேஃபோ கிட் அப்படிங்கிற பிராண்டில் தான் வாங்கியிருந்தேன். இங்கே பாருங்கள், இது பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ குழந்தைங்க பார்த்தீங்கன்னா வந்து ஹாலில் விட்டுட்டு நம்ம வந்து கிச்சனு ரூம் எங்கேயுமே போக முடியாது. அந்த மாதிரி டயத்தில் இது நீங்கள் வந்து ரூமில் உள்ள அந்த கதவுக்கு முன்னாடியும் வைக்கலாம், இல்லாட்டி வந்து கிச்சனில் வைக்கலாம், எங்கே வேணால் அதை நீங்கள் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா வந்து குழந்தைங்க எங்கேயும் வராமல் இருப்பாங்க. நல்லா சேஃப்டியாக ஸ்ட்ராங்காக இருக்குது, பில் குவாலிட்டி செம்மையாக இருக்குது. நான் எல்லாமே உங்கள்கிட்ட நான் காமிக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம வந்து ஓப்பன் பண்ணிட்டோம். அண்ட் உள்ளே பார்த்தீங்கன்னா வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க, எப்படிலாம் வந்து நம்ம அதை செட் பண்ணோம் அப்படின்னு. ரொம்ப சிம்பிளாக நம்ம வந்து ஈஸியாக அதை வந்து நம்ம செட் பண்ணிடலாம். அண்ட் இதிலே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பாக்ஸ் இருக்கும். இதில் தான் வந்து அந்த ஸ்க்ரூ டிரைவர் மாதிரி ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதை வச்சு தான் நம்ம வந்து இந்த செவுத்தில் வந்து சப்போர்ட்டுக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும் கேஸ். இங்கே பாருங்கள், இதை உள்ளே இன்சர்ட் பண்ணிட்டு நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், எவ்வளோ சைஸுக்கு வேணுங்கிற அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எந்த ஒரு செவுத்தில் நீங்கள் ஓட்ட போகணுங்கிற மாதிரி எந்த ஒரு தேவையுமே கிடையாது இதில். அண்ட் இதிலே பார்த்தீங்கன்னா ஒரு QR கோடு கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்க அப்படின்னா யூடியூப் பேஜ் ஓப்பன் ஆகி அதில் உங்களுக்கு வந்து எப்படி இது இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் உங்களுக்கு வந்து டெமோ மாதிரி கொடுப்பாங்க. ஆனால் அதில் எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டு மாதிரி இருக்குது, ஆனால் அது எங்களுக்கு கொடுக்கவே இல்லை. ஸோ அது வேறு ப்ராடக்ட்டா இல்லை இது வேறு ப்ராடக்ட்டா எங்களுக்கு சரியாக தெரில. ஸோ ஆல்ரெடி நீங்கள் இந்த ப்ராடக்ட் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன வந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், இதை வந்து ஃபுல் வியூ இப்படி தான் இருக்கும். ஸோ வீட்டில் உங்களுக்கு வைக்கிறதுக்கு பார்க்க லுக்காக சூப்பராக இருக்கும். அண்ட் இந்த 4 ஹோல் இருக்குது பார்த்தீங்கன்னா, இதில் தான் நம்ம வந்து அந்த நட்டெல்லாம் இன்சர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ நம்ம வந்து கட் பண்ணிடலாம். பட் ஆனால் வந்து இதை நீங்கள் கட் பண்ணாதீங்க. ஸோ மேலே உள்ள இதை வேணால் கட் பண்ணுங்கள். ஆனால் கீழே இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை கட் பண்ணிங்க அப்படின்னா அந்த கேட்டு வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ அதை நீங்கள் கட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்ஸ்டால் பண்ணுறது கொஞ்சம் வந்து கஷ்டமாக இருக்கும். இப்போ பாருங்களேன், நான் கட் பண்ணோன்னு நீங்கள் பார்த்தீங்களா கொஞ்சம் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு, அதாவது கேட்டு வந்து கொஞ்சம் டைட்டாக வந்து லூஸ் ஆகிடுச்சு. அதை நீங்கள் கட் பண்ணாமல் நீங்கள் வந்து அந்த நட்டெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதை கட் பண்ணிக்கோங்க. ஸோ அது தெரியாமல் நாங்கள் பண்ணிட்டோம், அதை மட்டும் நீங்கள் பண்ணாமல் கரெக்டாக பண்ணிடுங்க. இங்கே பாருங்கள், ஸோ இப்படி தான் இருக்கும். அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டை கொடுத்துருக்காங்க, அதனால் நான் உங்கள்கிட்ட நான் காமிக்கிறேன். ஸோ ஓவராலாக உங்களுக்கு வந்து நல்லா இருக்கும். இதை வந்து லாக் அன்லாக் பண்ணுறதுக்கு பட்டனும் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், ஸோ கீழே நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஸோ இதை வச்சு தான் நம்ம வந்து அந்த லாக் பண்ணிக்கலாம், இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். அண்ட் இப்போ நம்ம எப்படி இதை வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ இதே மாதிரி 4 நட்டு கொடுத்துருப்பாங்க, அதில் வந்து இதே மாதிரி நட்டை நீங்கள் போட்டுருங்க. போட்டுட்டு இதை வச்சு தான் நம்ம வந்து செவுத்தில் ஸ்ட்ராங்காக நிப்பாட்டணும். பாப்பா வந்து பார்க்குறான், ஏதோ பண்ணுறாங்க, நம்மளை ஏதோ பண்ண பார்க்குறாங்கன்னு வந்து முடிக்கிறான். இங்கே சொல்ல அவனை கண்ட்ரோல் பண்ண தான் அந்த கேட்டு வைக்கிறோங்கிறது அவனுக்கே தெரியல. அண்ட் இப்போ இங்கே பாருங்கள் கேஸ், எல்லாமே நம்ம வந்து நட்டெல்லாம் மாட்டிட்டோம். இப்போ அதை வந்து நம்ம இன்சர்ட் பண்ணிட்டு தான், அவ்வளோதான், வேறு எதுவும் பெருசாக வேலையே கிடையாது. இப்போ அந்த நட்டை எடுத்து அதில் போட்டுருங்க. போட்டிங்கன்னா கொஞ்சம் லூஸாக வந்து உள்ளுக்குள்ளே போகும், அது வந்து அப்படி தான் இருக்கும். நீங்கள் செவுத்தில் வச்சுட்டு இது மாதிரி நீங்கள் வந்து டைட் பண்ண உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து உங்களுக்கு அந்த ஸ்டேபிளாக நிற்க ஆரம்பிச்சிடும் அந்த கேட்டு. ஸோ இப்போ இங்கே பாருங்கள், நான் சொன்ன மாதிரி லூஸாக இருக்குது பார்த்தீங்கன்னா, இது மாதிரி தான் இருக்கும். அண்ட் இதே மாதிரியே உங்களோட கேட்டில் 4 சைடுமே இதே மாதிரி நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிடுங்க. பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து எங்கே வேணுமோ அந்த இடத்துல போய் இன்ஸ்டால் பண்ணிக்க வேண்டியதான். அண்ட் கைஸ், இது எங்கன்னா நீங்கள் ஃபிட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா வந்து ஓப்பனாக இருக்க ஸ்பேஸ், அதாவது 2 சைடும் வந்து பார்ட்டிஷன் மாதிரி இருக்கணும். இப்போ ரூம் கதவு இல்லாட்டி வந்து வேறு ஏதாச்சும் கிச்சன் கதவு இல்லாட்டி வேறு ஏதாச்சும் ஸ்பேஸ் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் வந்து தாராளமாக இந்த கேட்டை வச்சிடலாம். இங்கே பாருங்கள், ஸோ இதே மாதிரியே உங்கள் சைஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து தாராளமாக இந்த கேட்டை வந்து வச்சுட்டீங்க அப்படின்னா அது வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. நம்ம சும்மா வச்சு காமிக்கிறதுல வந்து லூஸாக இருக்குது. இங்கே பாருங்கள், நான் மேலே தான் வச்சுருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் வந்து எங்கே வேணால் அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ உங்களுக்கு வந்து எந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு டூல்ஸும் தேவை கிடையாது. நீங்கள் வந்து செவுத்தை ஓட்ட போகணுங்கிற மாதிரி எந்த ஒரு தேவையுமே இல்லை, ஈஸியாக நீங்கள் வந்து இது இன்ஸ்டால் பண்ணிட்டு போயிடலாம். அண்ட் இதுலேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த QR கோடுக்கு பின்னாடியே பார்த்தீங்கன்னா வந்து எப்படி பண்ணணும், அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா ஹெல்ப் லைனும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எது வேணால் கூட கால் பண்ணி கேட்டுக்கலாம். ஸோ ஈஸியாக இப்போ நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டோம். இப்போ எப்படி வந்து இதை நம்ம வந்து செவுத்தில் ஃபிட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். கொஞ்சம் நேரம் கூட சும்மா இருக்க மாட்டேங்கிறான் பாருங்கள், இங்கிட்ட ஓடிக்கிட்டே தான் இருப்பான். இதனாலேயே தான் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இதை வச்சோம். நாங்கள் இங்கே பாருங்கள், இப்போ பார்த்தீங்கன்னா வந்து கிச்சனில் வச்சுட்டோம். ஸோ நம்ம வந்து கிச்சனில் வந்து ஒய்ஃப் ஏதாச்சும் பண்ணிகிட்டு இருக்கிறப்ப வந்து குழந்தைய நம்ம பார்த்துட்டே இருக்க முடியாது. ஸோ இதை வச்சுட்டோம் அப்படின்னா கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும். இதே மாதிரி இங்கே பாருங்கள், வச்சுட்டு நீங்கள் டைட் பண்ண வேண்டியதான். 4 இடத்துலையும் நீங்கள் இது மாதிரி நட்டை வந்து தள்ளி வச்சுட்டு ஸோ பேக்கில் இருக்கிறத வந்து நீங்கள் டைட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி அந்த இடம் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி இதை வந்து தானாகவே வந்து கம்ஃபர்டபுளாக உட்காந்துக்கும் இந்த கேட்டு. ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இங்கே பாருங்கள், எந்த ஒரு சப்போர்ட்டும் தேவையில்லை, ஓப்பன் ஸ்பேஸாக இருந்தால் கூட போதும். நீங்கள் வந்து செவுத்தில் இல்லாட்டி வந்து நிலவாசப்படி கதவு இருக்குது பார்த்தீங்கன்னா, அங்கே எங்கே வேணால் அதை நீங்கள் வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், நான் ஓப்பனாகவே தான் வச்சுருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை வச்சு நம்ம லாக் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே கொண்டு வந்தீங்க அப்படின்னா தானே வந்து லாக் ஆகிக்கும். திருப்பி அந்த பட்டன் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து அன்லாக் ஆகிக்கும். அவ்வளோதான், ஈஸியாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும்.
பட் ஆனால் நீங்கள் வந்து ஒரு இடத்துல ப்ளேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நல்லா ஸ்ட்ராங்காக நீங்கள் வந்து பண்ணிடுங்க. ஏன்னா வந்து குழந்தைங்க ரொம்ப அந்த கேட்டை பார்த்தாங்கன்னா ஆட்டிக்கிட்டே இருப்பாங்க. இங்கே பாருங்கள், கீழே இதுவுமே மறக்காமல் கொடுங்க. அப்போ தான் வந்து இன்னும் கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும். இது கேட்டை வச்சதுக்கப்புறம் அவன் பண்ணதை நான் காமிக்கிறேன் பாருங்கள். அந்த கதவை பிடிச்சி இழுக்கிறான். ஸோ அந்த கேட்டை எடுக்கணும் அப்படிங்கிற மைண்ட்லேயே தான் இருக்கிறான். ஏன்னா நம்மளை வந்து அரெஸ்ட் பண்ண மாதிரி ஜெயிலில் போட்ட மாதிரி ஆக்கிட்டாங்களே அப்படின்னு ரொம்ப பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு ப்ரெஷர் கொடுக்குறான் அப்படின்ட்டு. ஸோ நல்லா டைட்டாக கேட்டை போட்டுக்கோங்க. இதிலே நிறைய வெரைட்டி இருக்குது. நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா வந்து 2500 சம்திங் கிட்ட தான் வாங்கியிருந்தோம். இதே 2200 கிட்ட கூட ஸ்டார்டிங் ஆகுது. உங்கள் சைஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க. ஸோ அமேசானில் தான் வாங்கிது. உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வேணும் அப்படின்னா பை லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேங்க. ஸோ மறக்காமல் உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருந்தாங்கன்னா இந்த ப்ராடக்ட் வாங்கி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே கைஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாராச்சும் இந்த மாதிரி கேட் வாங்கணும்னு நினச்சாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள்.